இன்னைக்கு தேதியில நிறைய பசங்க ஒன்னு டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்காங்க, இல்லனா தலையில முடியே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அப்படி டிப்ரெஷன் ஆகிறதுக்கு லவ் ஃபெயிலியர் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை விட ஒன்னு இருக்கு. இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் பசங்க சொல்ற மெஜாரிட்டியான பதில் லோன் இஎம்ஐ. இந்த லோன் இஎம்ஐ கூட கம்பேர் பண்ணும்போது லவ் ஃபெயிலியரை நம்ம பசங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவானுங்க. ஆனா யாருமே விருப்பப்பட்டு லோன் வாங்குறது கிடையாது. நம்ம என்னதான் இன்னொருத்தங்க கிட்ட கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருந்தா கூட நம்மளோட தவிர்க்க முடியாத ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் நம்மள அந்த சுழல்ல தள்ளி விட்டுருது. ஸோ வேற வழி இல்லாம லோன் வாங்க தான் செய்யறாங்க. ஆனா லோன்லயே ஃபேமிலியவே ரன் பண்ற ஒரு சிலர் கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. வீட்டோட ரொம்ப பரிதாபமான சிச்சுவேஷன். இனி வீட்டோட பொறுப்புகளை நம்ம தான் ஏத்துக்கணும். அக்கா கல்யாணம் இல்ல தங்கச்சி கல்யாணம், அப்பாவோட ரிட்டையர்மெண்ட், இது நினைச்சு தலையில இருக்க பாதி முடி கொட்டிடுது. இதுக்காக வாங்கின கடனை எல்லாம் கட்டி முடிக்கும் போது மீதி முடியும் கொட்டிடுது. ஸோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டே இதை பத்தி தான். பாய்ஸ் லைஃப் வித் இஎம்ஐ எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு பண்ணக்கூடாத அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு எதை பத்தியுமே கவலையே இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் காலேஜ் லைஃப் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் லியோவா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தரும் பார்த்திபனா மாறக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் அந்த காலேஜ் முடிக்கிற டைம். ஆனா நம்ம பசங்களை பாராட்டியே ஆகணுங்க. என்னதான் காலேஜ் முடிச்சுட்டு நான் படிச்ச வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லாம ஃபேமிலியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலைக்கு போவேன் அப்படின்னு போவாங்க. ஆனா வேற வழியும் இல்ல, போய் தானே ஆகணும். போனாதான் அடுத்த வேலை சாப்பாடுங்கும் போது என்ன பண்றது? சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எத்தனை பேர் ஒரு காலத்துல லியோவா வாழ்ந்துட்டு இப்போ உங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக பார்த்திபனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பசங்களோட லைஃப்ல ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா, பொதுவா நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருந்திருப்போம். நம்ம வீட்டுல கண்டிப்பா வெளியில எங்கேயாவது ஒரு பக்கம் கடன் வாங்க தான் செஞ்சிருப்பாங்க. அந்த கடனை இவ்வளவு நாளா நம்ம அப்பா அடைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இல்லன்னா அப்பா தவறிட்டாரு. சோ இப்போ அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு கண்டிப்பா நம்ம மேலதான் வந்து விழும். அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பை பத்தி நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். நான் ஃபாரின் போறேன், பிசினஸ் பண்ண போறேன், அப்படி இப்படின்னு. ஆனா இப்படி எல்லாம் யோசிச்ச நம்ம எப்படிடா அந்த கடன் அடைக்க போறோம், எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறோம், எப்படா சொந்த வீடு கட்ட போறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்க மெச்சூரிட்டி பீக்ல இருக்குதுன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நம்மளோட கனவுகளை தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுதான் பசங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்னு நினைக்கிறேன். அதுவும் மிடில் கிளாஸ் பசங்க லைஃப்லாம் ரொம்ப கொடுமை. அதுலயும் ஒரு சிலர் பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டானா நீ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கு, பக்கத்து வீட்டுக்கார 32 இன்ச்சில் டிவி வாங்கியிருக்கானா நீ ஒரு 72 இன்ச்சில் டிவி வாங்கு அப்படின்னு பெருமைக்கு பொருளை வாங்கி இஎம்ஐ போட்டு வச்சுக்கிறாங்க. மாச கடைசியில லோன்காரன் ஃபோன் பண்ணும்போது தான் கட்ட முடியல அப்படின்னு அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு லைஃப்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கடன் அப்படிங்கிற ஒண்ணு அத்தியாவசியம் கிடையாது, ஆடம்பரமான ஒண்ணு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு லைஃப் ரன் பண்ண பழகிக்கோங்க. முடியாத பட்சத்துல கடன் வாங்குங்க, அதுவும் திருப்பி கட்டக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் கடனா வாங்குங்க. இவ்வளவு சொல்றியே, ஏன் உனக்கு எந்த இஎம்ஐ இல்லையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன் இல்ல, நானும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் தான். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஆத்திரத்துக்கு கடன் வாங்கினவங்க, அவசரத்துக்கு கடன் வாங்கினவங்க, என் பெருமைக்கு கடன் வாங்கினவங்களை கூட பார்த்தோம். ஆனா லோன்லயே அவங்களோட லைஃபை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சிலரும் இருக்காங்க. நம்ம எல்லாம் என்னதான் லோன் வாங்கியிருந்தாலும் வேலைக்கு போறோம், லோனை கட்டுறோம், இல்ல நமக்காகவும் நம்ம ஃபேமிலிஸ்க்காகவும் செலவு பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஆனா ஒரு சிலர் லோன் வாங்குவாங்க, வேலைக்கு போய் திருப்பி கட்டுவாங்க, மறுபடியும் லோன் வாங்குவாங்க, அந்த லோனை கட்டுறதுக்காக மறுபடியும் வேலைக்கு போவாங்க. இப்படியே அவங்களோட லைஃபை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அவங்க எப்படி போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு லோன் வாங்குறாங்க, அந்த லோனை திருப்பி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் லோன் வாங்குறாங்க, அந்த லோனை திருப்பி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் லோன் வாங்குறாங்க. சோ இவங்க லோன் மட்டும் தான் வாங்குறாங்களே தவிர அந்த வாங்கின லோனை திருப்பி முழுசா கட்டவே இல்லை. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு சுழல்ல போய் மாட்டிக்கிறாங்க. இதுல இருந்து வெளியே வர முடியாம விபரீதமான சில நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த மாதிரி லோன் வாங்குற லைஃபே எனக்கு வேணாம், கடன்ல வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இப்ப இருந்த தேவையில்லாததை பத்தி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன பண்ணனா வாழ்க்கையில உருப்பட முடியும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க லைஃப் நல்லா தான் இருக்கும். நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி வேற லெவல்ல வர போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள், கண்டிப்பா நல்லா படிங்க. இல்ல எனக்கு படிப்பு வரல, நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நீங்களும் பெரிய ஆளா வாங்க. இன்னொருத்தவங்க கிட்ட பணம் வாங்குற நிலைமையிலேயே இருக்காதீங்க. ஒரு படி மேல போய் இன்னொருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குற நிலைமைக்கு வளர்ந்து போங்க. ஆனா அதை கடனா கொடுக்காதீங்க, ஒரு உதவியா பண்ணுங்க. நான் ஏன் கடனா கொடுக்க வேணும்னு சொல்றேன்னா, நீங்க ஒருத்தவங்களை கடன்காரன் ஆக்குறீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த மாதிரி எத்தனை பாய்ஸ் அவங்களோட லைஃப்ல இஎம்ஐயோட போராடிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.